Next topic, eddy currents na enna paaka porom. When the magnetic flux linked with the conductors in the form of sheet or plane changes and in EMF is induced. நமக்கு தெரியும் ஆல்ரெடி magnetic flux எப்பெல்லாம் அந்த கண்டக்டர்ஸில் இன்டியூஸ் ஆகுதோ, அதாவது லிங்க் ஆகுதோ, அப்போல்லாம் என்ன ஆகுது, அந்த பிளேட்டோ அல்லது ஷீட்லேயோ சம் சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப EMF என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். As the result, the induced current flows in a concentric circular path which resembles eddies of water. Hence these are known as eddy current. அப்போ என்ன சொல்கிறோம், the induced current ஒரு concentric circular path ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த circular path ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு resembles of eddies of water-ஆக இருக்குது. அதுதான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம eddy current or Foucault கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படின்னா, ஒரு தண்ணி இருக்கிற குளத்தில் நம்ம ஒரு கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நிறைய சர்க்கிள் மாதிரி சடனாக ஃபார்ம் ஆகி டிஸப்பியர் ஆயிரும் இல்லையா. அதை தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம eddy current அப்படின்னு சொல்கிறோம். அப்போ when a magnetic flux linked with the conductor in the form of sheet or plate changes, EMF is induced. As the result, the induced current flow in concentric circle path that resembles eddies of waters. Hence these are known as eddy current or Foucault current அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை பற்றி டீப்பாக என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். என்ன டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, let a pendulum that can be freely suspended between the poles of a powerful electromagnet. ஓகேவா, let a pendulum என்ன பண்ணுறோம் அப்படின்னா, let a pendulum that can be freely suspended between poles of a powerful electromagnet. ஒரு பெண்டுலமை சஸ்பெண்ட் பண்ணுறோம் எங்கே, போல்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வைக்கிறோம். அப்போ கீப்பிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அப்போ இப்போ பெண்டுலம் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். இட் எக்ஸிக்யூட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பிஃபோர் ஸ்டாப்ஸ். அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதனால், ஏர் ஃப்ரிக்ஷனால், ஒன்லி த டேம்பிங் ஃபோர்ஸ். அது ஏர் ஃப்ரிக்ஷனில் நடக்குது அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறோம், நம்ம டேம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு பெண்டுலம் எடுத்துக்கிறோம், பவர்ஃபுல் எலக்ட்ரோமேக்னெட்டுக்கு பிட்வீனில் ஃப்ரீலி சஸ்பெண்ட் பண்ணுறோம். கீப்பிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அப்போ இந்த பெண்டுலம் மட்டும் நம்ம ஆசிலேட் பண்றோம். இது எக்ஸிக்யூட்ஸ் a large number of oscillations ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ ஒரு பெண்டுலம் நம்ம ஆசிலேட் பண்ணி விட்டோம்னா என்ன ஆயிட்டே இருக்கும், டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக, அது ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ ஏர் ஃப்ரிக்ஷன்னால தான் என்ன ஆகுது, இந்த டேம்பிங் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா பெண்டுலம் இஸ் மேட் டு ஆசிலேட் ஆகிருக்க அந்த பெண்டுலம் என்ன ஆகும், ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரும். வித் இந்த ஃபியூ ஆசிலேஷன்லேயே என்ன ஆயிரும், ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். பிகாஸ் த எடி கரண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் இட். ஏன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, ஆசிலேஷனை அப்போஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அதை ஸ்டாப் பண்ணிடுது. அப்போ இது அக்கார்டிங் டு லென்ஸ் லா. அதே மாதிரி ஹவவர் சம் ஸ்லாட்ஸ் ஆர் கட் இன் த டிஸ்க். இப்போ நம்ம ஒரு டிஸ்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்லாட்டில் அங்கங்கே கட் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா எடி கரண்ட் எடி கரண்ட்ஸ் ஆர் ரெடியூஸ்டு EMF. எடி கரண்ட் என்ன பண்ணுது, EMF ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி now the pendulum executes several oscillations before coming to rest. ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பெண்டுலம் என்ன பண்ணுது, நிறைய ஆசிலேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ this clearly demonstrates the production of eddy current in the disc of the pendulum. இதுதான் என்னது, டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டிஸ்க் ஆஃப் த பெண்டுலம் எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறோம். அப்போ ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை நம்ம ஆஃப் பண்ணுறப்ப பெண்டுலம் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அங்கே டேம்பிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஏர் ஃப்ரிக்ஷனால். அதே எலக்ட்ரோ மேக்னெட்டை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பெண்டுலம் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணுது. ஏன்னா அங்கே எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி என்ன பண்ணுது, ஆசிலேட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஸ்டாப் ஆயிடுது. அப்போ ஒரு மோஷனுக்கு ஆப்போசிட்டாக எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனாலே அது லென்ஸ்லான்னு சொல்லிடுறோம். அப்போ இதுதான் என்னது, கிளியர் டெமான்ஸ்ட்ரேஷன். அடுத்தது பார்க்குறோம் என்ன அப்படின்னா, டிராபேக்ஸ் ஆஃப் எடி கரண்ட். எடி கரண்ட்ஸ்னால என்னென்ன டிராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, when எடி கரண்ட் ஃப்ளோஸ் இன் த கண்டக்டர். ஒரு கண்டக்டர்ஸில் எலக்ட்ரிக் கரண்ட் எடி கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அங்கே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா டிசிபேட் ஆகும். எந்த ஃபார்மேட்டில் அப்படின்னா ஹீட் ஃபார்மில் டிசிபேட் ஆகும். The energy loss due to flow of eddy current is inevitable.
அண்ட் கேன் பி ரிடியூஸ்ட். அப்போ எனர்ஜி லாஸ் என்ன ஆகுது அப்படின்னா டியூ டு ஃப்ளோ ஆஃப் எடி கரண்ட்னால என்ன ஆகுது, நிறைய எனர்ஜி லாஸ் நடக்குது. அப்போ இது என்ன பண்ணுறோம், நம்ம ரெடியூஸ் பண்ணணும். டு ரெடியூஸ் த எடி கரண்ட் லாஸ், அப்போ ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா த கோர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா கோர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது எப்படி இருக்குன்னா இஸ் மேடப் ஆஃப் அ தின் லேமினாஸ் இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரம் ஒன் அனதர். அப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த கேஸ் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் த வைண்டிங் இஸ் மேடப் ஆஃப் அ குரூப் ஆஃப் ஒயர் இன்சுலேட்டட் ஃப்ரம் ஒன் அனதர். அப்போ என்ன பண்ணுறோம், இங்கேயும் எடி கரண்ட்டில் இந்த மாதிரி நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் அல்லது அந்த எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்லேயும் காயில்ஸ் வவுண்ட் பண்ணது எதுக்காக அப்படின்னா எடி கரண்ட் லாஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி த இன்சுலேஷன் யூஸ்டு டஸ் நாட் அலோவ் த ஹியூஜ் எடி கரண்ட்ஸ் டு ஃப்ளோ அண்ட் ஹின்ஸ் லாசஸ் ஆர் மினிமைஸ்டு. அந்த லாசஸ் நம்ம மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா இன்சுலேஷனை வந்து என்ன பண்ணக்கூடாது, இன்சுலேஷன் யூஸ்டு டஸ் நாட் அலோவ் த ஹியூஜ் எடி கரண்ட். அதிகமான அளவு எடி கரண்ட் என்ன பண்ணாது அப்படின்னா இன்சுலேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கம்மி பண்ணிடும். அப்போ எடி கரண்ட் ஃப்ளோ ஆகிறது கம்மியாச்சுன்னா எனர்ஜி லாஸஸ் என்ன ஆயிரும், மினிமைஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம ட்ராபேக்ஸ் ஆஃப் எடி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் என்ன அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ். இப்போ ஒவ்வொன்றுலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எல்லாமே என்னது, அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட். அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட் இப்போ ட்ராபேக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் என்னது, இண்டக்ஷன் ஸ்டவ். இண்டக்ஷன் ஸ்டவ் தான் என்னது அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் யூஸ்டு டு குக் ஃபுட். நம்ம பார்த்துருக்கோம் கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக கேஸ் ஸ்டவ்வை விட இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குக் என்ன ஆயிரும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா சீக்கிரமாக ஃபுட் என்ன ஆயிரும், ப்ரிப்பேர் ஆயிரும். இட் இஸ் யூஸ்டு டு குக் ஃபுட் குயிக்லி அண்ட் சேஃப்லி வித் லெஸ் கன்சம்ஷன். பவர் கன்சம்ஷன் கம்மியாகவே என்ன பண்ணிடுது, சீக்கிரமாக ஃபுட்டு குயிக்காக ரெடி ஆயிடுது. அதே மாதிரி சேஃபாகவும் ரெடி ஆயிடுது. பிலோ த குக்கிங் ஜோன் there is a tightly wound coil of insulated wire. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த குக்கிங் ஜோன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு ரவுண்டு காயில் மாதிரி ஒரு இடத்துல டாட்டாக வச்சு கொடுத்துருப்பாங்க. அதனுடைய வெசல் அடியிலையும் அதுக்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸ்க்கு அடியிலையும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓன் பண்ணி ஒரு காயிலை கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இட்ஸ் அ டைட்லி வைண்ட் காயில் ஆஃப் இன்சுலேட்டிங் ஒயர். அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா காயிலை நல்லா ஓன் பண்ணி இன்சுலேட்டட் ஒயரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது சூட்டபிள் குக்கிங் பேனை மட்டும்தான் அதில் வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம அந்த குக்கிங் ஜோன் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளேஸில் வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம குக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆன் ஆனதுக்கு அப்புறம் அண்ட் ஏசி ஃப்ளோயிங் in the coil produces a high frequency alternating magnetic field which induces a very strong eddy currents in the cooking pan. அப்போ என்ன ஆகுது, சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ஏசி அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து அந்த காயிலில் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹை ஃப்ரீக்வன்சி அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. கரண்ட்டை ஆன் பண்ணிடுறோம், அந்த காயில் நல்லா டைட்டாக வவுண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறியா, அப்போ அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது, அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகிறப்ப வெரி ஸ்ட்ராங் எடி கரண்ட் அந்த குக்கிங் பேனில் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அந்த எடி கரண்ட் இந்த pan produces so much of heat due to the Joule heating. அந்த ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட்னால என்ன ஆகுது, சீக்கிரமாக பேனில் என்ன பண்ணுது, ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அந்த ஃபுட்டு வந்து என்ன ஆயிடுது, சீக்கிரமாக குக் ஆயிடுது. இதுதான் என்னது, இண்டக்ஷன் ஸ்டவ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எடி கரண்ட் பிரேக். அப்போ எடி கரண்ட் பிரேக்கும் என்னது, ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட். பாருங்கள், திஸ் டைப் ஆஃப் பிரேக் ஆர் ஜென்ரலி யூஸ்டு இன் அ ஹை ஸ்பீட் ட்ரெயின்லையும் ரோலர் கோஸ்டர்லையும் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிரேக்கிங் சிஸ்டம்க்காக எதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த எடி கரண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அந்த ரயில்ஸில். அப்போ அதனால தான் ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணுறப்ப எலக்ட்ரோ மேக்னெட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், சுவிட்ச் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணுறப்ப எலக்ட்ரோ மேக்னெட் வந்து சுவிட்ச் ஆன் ஆகிறதுனால தான் என்ன ஆகுது, சீக்கிரமாக ஸ்டாப் ஆகுது. அப்போது த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் திஸ் மேக்னெட் இன்டியூசஸ் த எடி கரண்ட் இன் த ரயில்வேஸ் அண்ட் இன் ஆப்போசிட் மூவ்மெண்ட் ஆஃப் த ட்ரெயின். அப்போ இந்த எடி கரண்ட் அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரெயில்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப மூவ்மெண்ட் ஆஃப் த ட்ரெயின் வந்து என்ன ஆயிடுது, ஸ்டாப் ஆயிடுது. திஸ் இஸ் த எடி கரண்ட் லீனியர் பிரேக். அதை தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம எடி கரண்ட் லீனியர் பிரேக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன் சம் கேசஸ் த சர்க்குலர் டிஸ்க் கனெக்டட் இன் த
ட்ரெயின். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சம் கேசஸில் என்ன பண்ணுறோம்னா ஒரு சர்க்குலர் டிஸ்கை வந்து ட்ரெயினில் கனெக்ட் பண்ணிடுறோம். அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப இஸ் மேட் டு ரொட்டேட் இன் பிட்வீன், அந்த போல் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்படி ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா when there is a relative motion, அப்போ ரிலேட்டிவ் மோஷனுங்கிறது எங்கே நடக்குது, டிஸ்க்குக்கும் மேக்னெட்டுக்கும் நடுவில் நடக்கிறப்ப எடி கரண்ட் வந்து என்ன ஆகுது, அந்த டிஸ்கில் ப்ரொடியூஸ் ஆகுது. அது மூலியமாகவும் ட்ரெயின் என்ன பண்ணிடலாம், நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். திஸ் எடி கரண்ட் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சர்க்குலர் பிரேக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சர்க்குலர் பிரேக் சிஸ்டம் மூலமாகவும் என்ன பண்ணலாம், நம்ம எடி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணலாம், பிரேக் மூலமாக ஸ்டாப் பண்ணலாம் ட்ரெயினை. ஓகேவா, இது செகண்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எடி கரண்ட் டெஸ்டிங். எடி கரண்ட் டெஸ்டிங்னா என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். அப்போ எடி கரண்ட் டெஸ்டிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்ஸ். இது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்னு சொல்கிறோம். இது எதுக்கு ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா டிஃபெக்ட்ஸ் லைக் சர்ஃபேஸ் கிராக்ஸ், ஏர் பபுள்ஸ் ப்ரெசன்ஸ் இந்த ஸ்பெசிமன். ஏதோ ஒரு ஸ்பெசிமனை எடுத்துகிட்டு அதில் ஏர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது, ஏர் பபுள்ஸ் ஏதாவது ப்ரெசென்ட் ஆகிருக்காங்கிறது அதை நீக்கிறதுக்கும், சர்ஃபேஸ் ஆஃப் த கிராக், ஏதோ ஒரு சர்ஃபேஸில் கிராக் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறதுக்கும் அந்த டிஃபெக்டை கண்டறியறதுக்கு தான் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எடி கரண்ட் டெஸ்டிங்கை யூஸ் பண்ணுறோம். எ காயில் ஆஃப் இன்சுலேட்டட் ஒயர் இஸ் கிவன் அன் அல்டர்னேட்டிங் எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ ஒரு காயில் வந்து இன்சுலேட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஒயர் எதை ப்ரொடியூஸ் பண்ணும், அல்டர்னேட்டிங் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஸோ தட் அல்டர்னேட்டிங் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அங்கே இருக்கும். ஏன்னா காயில் வந்து என்ன ஆகும், கரண்ட்டை பாஸ் பண்ண உடனே மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். வென் திஸ் காயில் இஸ் பாட் நியர் த டெஸ்ட் சர்ஃபேஸ், இப்போ அந்த காயில் நம்ம இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் கொடுக்கறதுனால அந்த காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதை கொண்டு போய் டெஸ்ட் சர்ஃபேஸில் பக்கத்தில் வைக்கிறப்ப எடி கரண்ட் அங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இன்டியூஸ் பண்ணும். அப்படி எடி கரண்ட் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஃபெக்டை என்ன பண்ணிடும், உடனே கண்டுபிடிச்சிரும். ஏன்னா அதனுடைய சேஞ்ச் இன் ஷேப்பு அல்லது ஃபேஸு அதனுடைய ஆம்ப்ளிடியூடு இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், இதை சேஞ்ச் பண்ணி அதில் என்ன டிஃபெக்டோ அதை கண்டுபிடிச்சிரும். அப்போ திஸ் டிஃபெக்ட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் த ஸ்பெசிமென்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு. இப்போ இதை தான் சொல்கிறோம். அப்போ நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்ஸ் எதை பண்ணுது, சர்ஃபேஸ் ஆஃப் கிராக்ஸையும் ஏர் பபுள்ஸ் ப்ரெசன்ட் இந்த ஸ்பெசிமெனில் இருக்கக்கூடிய ஏர் பபுள்ஸையும் கண்டுபிடிக்குது. அதே மாதிரி காயில் நம்ம இன்சுலேட் பண்ணியிருக்கிறதுனால அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணோன்னே அது மேக்னெட்டிக் ஃபீல்டு அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அந்த டெஸ்ட் சர்ஃபேஸ் நம்ம எந்த ஸ்பெசிமெனில் போய் டெஸ்ட் பண்ணுறோமோ அந்த சர்ஃபேஸில் கொண்டு போய் அந்த காயில் வைக்கிறப்ப எடி கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்டியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் என்னங்கிறத அதனுடைய ஃபேஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எடி கரண்ட்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். திஸ் டிஃபெக்ட் ப்ரெசன்ஸ் இந்த ஸ்பெசிமென்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறோம். அடுத்த அப்ளிகேஷன், ஃபோர்த் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் damping. Electromagnetic damping இது ஃபோர்த்து அப்ளிகேஷன். இந்த அர்மேச்சர் ஆஃப் த கேல்னாமீட்டர் காயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வவுண்ட் பண்ணுறோம். ஒரு சாஃப்ட் அயான் சிலிண்டர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அர்மேச்சர் ஆஃப் த கேல்னாமீட்டர் காயில் ஓன் பண்ணுறோம். அப்போ ஒன் ஆஃப் த அர்மேச்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகும். த ரிலேட்டிவ் மோஷன் இப்போ டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா எதுக்கு நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் நடக்குது, சாஃப்ட் அயான் சிலிண்டருக்கும் ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் பண்ணக்கூடிய எடி கரண்ட்டுக்கும் அந்த சிலிண்டருக்கும் நடுவில் ஒரு மோஷன் ரிலேட்டிவ் மோஷன் நடக்குது. டிஸ்க்குக்கும், அதாவது டிஸ்க் மீன்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய சாஃப்ட் அயான் சிலிண்டரில் ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் என்ன ஆகுது, ரிலேட்டிவ் மோஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ த டேம்பிங் ஃபோர்ஸ் டியூ டு த ஃப்ளோ ஆஃப் எடி கரண்ட் பிரிங்ஸ் த ஆர்மேச்சர் டு டெஸ்ட் ரெஸ்ட் இமீடியட்லி அந்த கேல்னாமீட்டர் சோர்ஸ் a steady deflection. அப்போ டேம்பிங் ஃபோர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா டியூ டு த ஃப்ளோ ஆஃப் எடி கரண்ட்டாக இருக்குது. அப்போ ஃப்ளோ ஆஃப் எடி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப இந்த அர்மேச்சர் என்ன பண்ணுது, ரெஸ்ட்டுக்கு வருது இமீடியட்டாக. கேல்னாமீட்டர் என்ன பண்ணுது, ஒரு ஸ்டெடி டிஃப்ளெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங். அப்போது ஒரு காயில் நம்ம ஒரு இப்போ என்ன இதில் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அர்மேச்சர் ஆஃப் த கேல்னாமீட்டர் காயில் எடுத்துக்கிட்டு ஒரு சாஃப்ட் அயான் சிலிண்டரில் ஓன் பண்ணுறப்ப அர்மேச்சரில் எப்பெல்லாம் டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்போல்லாம் ரிலேட்டிவ் மோஷன் நடக்கும். அந்த சாஃப்ட் அயான் சிலிண்டருக்கும் அந்த ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த டேம்பிங் ஃபோர்ஸ் டியூ டு என்ன ஆகுது, ஃப்ளோ ஆஃப் எடி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது அர்மேச்சர் ஆஃப் த காயில் வந்து என்ன பண்ணிடும், இமீடியட்டாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறத ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடும். அப்படி ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர்றப்ப கேல்னாமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டெடி டிஃப்ளெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் என்னது, அப்ளிகேஷன் ஆஃப்
எடி கரண்ட்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செல்ஃப் இண்டக்ஷன். செல்ஃப் இண்டக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செல்ஃப் இண்டக்ஷன் அப்படிங்கிறது த ஃபினாமினன் ஆஃப் த இன்டியூசிங் அண்ட் EMF இன் எ காயில் when the magnetic flux linked with the coil itself changes is called self induction. அப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு காயில் வவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுது அப்படின்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது இங்கேயும் அதே மாதிரி இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும். அந்த காயிலுக்குள்ளேயே சம் சேஞ்சஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அப்போ காயில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை அந்த காயிலுக்குள்ளேயே ஃப்ளக்ஸை லிங்க் பண்ணிவிட்டு அதுலேயே இன்டியூஸ்ட் EMF-ஐயும் ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம், செல்ஃப் இண்டக்ஷன். தனக்குள்ளேயே என்ன பண்ணிக்குது, சார்ஜை மறுபடியும் EMF ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ த ஃபினாமினன் ஆஃப் இன்டியூஸ்ட் அண்ட் EMF in the coil then magnetic flux linked with the coil itself changes is called self induction. This induced EMF is called self induced EMF. தன்னைத்தானே induced EMF ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த காயில் என்னன்னு சொல்கிறோம், நம்ம செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF அப்படின்னு சொல்கிறோம். The self inductions are coefficient of self inductions. அப்போ என்னன்னு பார்க்குறோம். அப்போ the self induction of the coil எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா the flux linked of the coil. The flux linked with the coil when 1 ampere current flows through it. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ளக்ஸ் வந்து லிங்க் ஆகுது, அந்த காயில்ஸை லிங்க் பண்ணுறது மூலமாக ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுது. அப்படி லிங்க் ஆகுறப்ப 1 ampere கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ அதை தான் என்ன சொல்கிறோம், நம்ம செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் த காயில்னு சொல்கிறோம். அப்போ L is equal to மைனஸ் ஃபார்முலா வந்து என்னது, மைனஸ் கை பை டிஐ பை டிடி. கை அப்படிங்கிறது என்னது, இன்டியூஸ்டு EMF பை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட். 1 ampere கரண்ட் 1 செகண்டுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம் அந்த காயிலுக்கு. அப்போ செல்ஃப் இண்டக்ஷன் காயில் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுலேயே EMF ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ரெப்ரசன்ட் பண்ணுற லெட்டர் தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம கைன்னு சொல்கிறோம். எல்லுங்கிறது செல்ஃப் இண்டக்ஷனோட சிம்பிள் எல். கைங்கிறது அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு EMF. டிஐங்கிறது கரண்ட்டு. டிடிங்கிறது டைமை பொறுத்து எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோமோ, அதாவது 1 ஆம்பியர் கரண்ட்டை வந்து 1 செகண்டுக்கு நம்ம பாஸ் பண்ணுறப்ப அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்ட் EMF எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மைனஸ் கையாக இருக்கும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிறது என்னது, இந்த செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். த SI யூனிட் இஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹென்ரி அப்படின்னு சொல்லலாம். அப்போது SI யூனிட் இஸ் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் த காயிலோட யூனிட் என்னது, ஹென்ரி அல்லது வெபர் பர் ஆம்பியர்னு சொல்லலாம், அல்லது வோல்ட் செகண்ட் பர் ஆம்பியர்னு சொல்லலாம். இதுக்கு டைமென்ஷன் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா mL² T⁻², A⁻². இப்போ பாருங்கள், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்குன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா தெரியும், என்னது வெபர்னு சொல்லலாமா, வெபர்னு போட்டிருக்கோம். இங்கே கரண்ட் என்னென்னு எடுத்துக்கிறோம், நம்ம ஆம்பியர் பர் ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கை பை டிடி அப்படிங்கிறது தான் வெபரு. அடுத்தது ஆம்பியர் டிங்கிறது என்னது, ஆம்பியருங்கிறது A⁻⁻1. அதே இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கையோட ஃபார்முலா என்னது, வோல்ட்டு இல்லையா, EMFங்கிறது வோல்ட்டு வின்னு எடுத்துக்கலாம். டிடி மேலே போயிடுமா, அப்போ நியூமரேட்டருக்கு போனால் டிடிங்கிறது டைமோட யூனிட் என்ன எடுத்துக்கலாம், செகண்ட்னு எடுத்துக்கலாம். கரண்ட்டோட யூனிட் என்னது, ஆம்பியருங்கிறது டினாமினேட்டர் இருக்கிறனால என்ன பண்ணுறோம், -1 போடுறோம். அப்போ VSA⁻⁻1. இதனுடைய டைமென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு என்ன எடுத்துக்கிறோம், mL² T⁻², A⁻² அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாமே என்னது, யூனிட்டை வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இதை டைமென்ஷனல் ஃபார்முலாவை. அடுத்தது நம்ம யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன்னா என்னன்னு பார்க்குறோம். யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன்னா என்னன்னு பார்க்குறோம். பாருங்கள், இப்போ யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா 1 ஹென்ரியை வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஏன்னா 1 ஹென்ரின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த இண்டக்ஷன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் 1 ஹென்ரி இஃப் கரண்ட் சேஞ்சிங் அட் த rate of change of எவ்வளோ 1 ampere per second induce an opposing EMF of 1 volt in it. அப்போது இதை தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். அப்போ இதில் தான் சொல்கிறோம் பாருங்கள், இது எல்லுங்கிறது 1 ஹென்ரி, கைங்கிறது என்னவாக இருக்கணும், 1 ampere per second-ஆக இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் என்ன பண்ணும், இன்டியூஸ்ட் EMF என்ன பண்ணுது, 1 வோல்ட்டுக்கு அப்போஸ் பண்ணுது. அப்போ 1 ampere per second கரண்ட்டு டைமும் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே அப்போஸ் பண்ணக்கூடிய EMF எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 1 வோல்ட்டாக இருக்கும். அதுதான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம யூனிட் ஆஃப் ஹென்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது செல்ஃப் இண்டக்ஷன்னா என்ன, அதனுடைய டெஃபனிஷன் என்ன, ஈக்குவேஷன், யூனிட்டு, 1 ஹென்ரியோட டெஃபனிஷன். 1 ஹென்ரிங்கிறது எல்லுக்கு 1 ஹென்ரின்னு கொடுங்க, கைக்கு 1 வோல்ட்டுன்னு கொடுங்க, டிஐக்கு 1 ஆம்பியர், டிடிக்கு செகண்ட் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுதான் என்னது, டெஃபனிஷன் ஃபார் 1 ஹென்ரி.